உங்களுக்கு வணக்கம். டேபிள் கடைசியில இருக்கிற சிஎஸ்கேவும் ஆர்ஆரும் இன்னைக்கு மோதிக்கிட்டாங்க. உப்பு சப்பு இல்லாத ஒரு மேட்ச் தான். ஆனாலும் இதுல சிஎஸ்கே வின் பண்ணி டேபிள்ல கடைசியா ஒரு இடத்த பிடிக்கிற அந்த ஒரு நிலையை வந்து தவிர்க்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசியில தான் இருக்கும். இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொன்னேன் நேற்று சொல்லும்போது. ஏன்னா அந்த 2 பசங்க அடித்தாக்க சிஎஸ்கேயால் தாங்க முடியாதுன்னு சொன்னேன். 2 பசங்க அடிச்சிட்டாங்க, போட்டு செம்ம அடி அடிச்சிட்டாங்க முதல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்சரே கிடையாது. பட் நான் என்ன சொல்லுவேன், இந்த மேட்ச் உதப்பட்டதுக்கு சிஎஸ்கேவோட ஓன் மேக்கிங் தான் காரணம். நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருந்துட்டு அப்படியே கோட்டை விட்டாங்க பேட்டிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள், அட் 13.4 ஓவர்ஸில் 137. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஸ்கோர் பண்ணி 50 runs in 38 balls கடைசியில் அதை பண்ணிவிட்டு 185ல் முடிச்சிருக்காங்க 20 overs. தே ஷுட் ஹவ் கான் பியாண்ட் 200. ஏன்னா அப்போவே வந்து 10 runs per over போயின்னு இருக்கு. 134 balls-ல் 137 runs, 10 runs per over போயிருக்கு. ஆனால் இவங்க வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியாமல் 185ல் வந்து பண்டில் ஆகிருக்காங்க. கோர்ஸ் 220 போனால் கூட இந்த பசங்க அடிச்சு அடியில் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. பட் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா 185ன்ற மாதிரி சரண்டர், மீக்லி சரண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது எங்களால் முடியாதுப்பா, சாரி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த இதில் மாத்திரையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். சிஎஸ்கேவோட ஃபைண்ட் ஆஃப் த சீசன் மாத்திரை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிடில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அடுத்தடுத்த சீசன்ஸ்க்கு மாத்திரை எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அவர் ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையுமே நிரூபிச்சுட்டு இருக்கு. நம்ம நேற்று அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நீங்கள் என்ன சொன்னீங்க, சூரியவம்சி மாத்திரையும் கம்பேர் பண்ணுங்க. நான் சொன்ன கம்பேரிசனே கிடையாது. சூரியவம்சி வந்து ஃபார் சுப்பீரியர். ஏன்னா ஆஃப் சைடில் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்ட்ரோக்ஸ் ஆடினார். மாத்திரைக்கு சுத்தமாக ஆஃப் சைடில் ஸ்ட்ரோக் கிடையாது, எல்லாமே லெக் சைடில் தான். ஸோ அதனால் அவரால் வந்து டிஃபென்ஸே விளையாட முடியாது. வேறு சூரியவம்சி வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த கிளைட் பண்ணுற ஸ்லிப்பில் பிட்வீன் ஸ்லிப்ஸ் அடிச்சு 4 runsலாம் அடிக்கிறாரு. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங். ஸோ அதனால் வந்து தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். மாத்திரை ஹேஸ் டு இம்ப்ரூவ். ஓகே. எனக்கு சூரியவம்சி ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நிதானமாக ஆடின மாதிரி இருந்தது. அவர் இல்லை, அது அவருக்கு வந்து எந்த பால் அடிக்கணுமோ அந்த பால் அடிக்கிறாரு. வேற மாத்திரை அப்படி இல்லை, எல்லா பாலும் அடிக்கிறாரு. அதான் ப்ராப்ளம். ஹை ரிஸ்க் பேட்ஸ்மேன் மாத்திரை. இவர் வந்து இம்ப்ரூவிங். இவரும் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எல்லா பாலும் அடிச்சிருந்தார். இப்போ ஒரு ஃபியூ மேட்சஸாக இவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜெய்ஸ்வாலில் பார்த்து கற்றுக்கிறாரு வச்சுக்கோங்க. ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி அருமையாக ஆடுறாரு. ஸோ இவர் டெஃபினட்டாக வந்து இ வில் இம்ப்ரூவ். அண்ட் சூரியவம்சி வந்து ஆஃப் சைடில் வந்து செம்ம ஸ்ட்ரோக்ஸ் வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஆஃப் சைடு அண்ட் லெக் சைடு 2 ஸ்ட்ரோக் இருந்தாக்கா பவுலர் செத்தான். அவனுக்கு எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியாது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிளேயரு, ரியலி ஃபியூச்சர் ஃபார் இந்தியா. சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் இன்னைக்கும் ஃபெயிலியர் வந்து உர்வில் பட்டேல், கான்வே டக் அவுட்டு. ஒரு மேட்ச்சில் வந்து ஸ்பீடு அந்த மேட்ச் வின்னிங்க்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிற இடத்துல யுத்வீர் சிங் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பவுல் போட்டிருக்காரு. இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா போட்டாருன்னு நினைக்கிறேன். அன்றைக்கே நான் சொன்னேன் அந்த யுத்வீரை பற்றி. இந்த பையன் பேர் என்னன்னு கூட கேட்டேன் நான். எனக்கு பேர் கூட தெரியாது, அவ்வளோ அருமையாக போடுறான் அவன் சொன்னேன் அன்றைக்கி. யுத்வீர் வந்து பிரமாதமாக போடுறான். அவர் பேர் என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் வரல. இன்றைக்கும் நல்லா போட்டார். முதல்ல 3 ஓவர் நல்லா போட்டார், 4வது ஓவர் தான் அடிச்சிட்டாங்க அவர். ஸோ அதனால் வந்து இஸ் அ குட் ப்ராஸ்பெக்ட். நல்லா போடுறாரு அவரும் சரி. இந்த சைடில் காம்போட்ஸ் 2 பேரும் பிரமாதமாக போடுறாங்க. அண்ட் இதெல்லாம் குட் ஃபார் த சைட். இப்போ யுத்வீர் வந்து அவ்வளோ அருமையாக போட்டு, அது இன்னும் நான் வந்து மனசை விட்டு சொல்கிறேன், அந்த ஆகாஷ் மத்வால் அருமையான போலிங் இன்னைக்கு. மிந்தானத்தை எவ்வளோ மட்டமாக போட்டாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டார். அவ்வளோ பிரமாதமாக போட்டார். அண்டு பியூட்டிஃபுல் யார்க்கர்ஸ் போட்டார் டுவோர்ட்ஸ் தி எண்ட். அடிக்கவே முடியல அவரை. இந்த சிஎஸ்கே டோட்டல் டவுன் ஆனது காரணம் மத்வால் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரில்லியன்ட் ஓவர் போட்டார். 2 ஓவர் போட்டார் கடைசியில். அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அதில் வந்து திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன், சிஎஸ்கேக்கு வந்து கடைசியில் ஃபினிஷிங் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னாக்க யார்க்கர்ஸ் போட்டால் அவங்களால 1 run தான் அடிக்க முடியும். நீங்கள் வேணால் கடைசியில் பாருங்கள், பவுண்டரியே போகாமல் 1-1-1-1 எடுத்துகிட்டு வந்தாங்க. 3 ஓவர்ஸில் 17 ரன் தான் கொடுத்தாங்க. அதில் அது காரணம் என்னென்னா, யார்க்கரை இம்ப்ரூவைசேஷன் கிடையாது. யார் 2 பேர் கடைசியில், தோனி, சிவம் துபே 2 பேருக்கு இம்ப்ரூவைசேஷன் கிடையாது. தட் மீன் தே கான்ட் பிளே ஸ்வீப் ஷாட், அந்த ஸ்கூப் ஷாட் ஆர் அப்பர் கட், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தே பிளே ஒன்லி ஸ்ட்ரைட் டிரைவ். அதனால் வந்து யார்க்கர் போட்டால் 1 run தான்.
ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட மெயின் ப்ராப்ளம். இந்த மாதிரி இது ஃபினிஷர்ஸ் வச்சுட்டு உங்களால் வின் பண்ண முடியாது. ஓகே, இன்னைக்கு அஸ்வின் நம்பர் 4ல வந்தார். சிஎஸ்கேக்கு நம்பர் 4 இந்த சீசன் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கோ அப்படின்ற மாதிரி? இல்லை, அப்படி இல்லை. அதாவது என்னென்னா, நான் என்ன எதிர்பார்க்குறேன்னாக்க, அனுப்புறதுனாக்க டிவால் பிரேவிஸ் அனுப்பிச்சிருக்கலாம் நம்பர் 4. பிகாஸ் தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் சிஎஸ்கே அவர் தான். அவர் என்ன பண்ணணும், ஹி மஸ்ட் டேக் சார்ஜ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ். அது இல்லாமல் வந்து அவர் பின்னாடி பதுங்கினது அர்த்தமே கிடையாது. ஓகே, அவரும் பதுங்குறாரு, சிவம் துபேயும் பதுங்குறாரு. இவங்க 2 பேர் தான் பெஸ்ட் 1 and 2. அதனால் எல்லாரையும் முன்னாடி போ அனுப்பிச்சிடுங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். ஆனால் சிஎஸ்கேவோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்தில் அஸ்வின் இஸ் ஆஸ் குட் ஆஸ் எனிபடி. அதான் நான் சொல்கிறேன். அஸ்வினும் ஈக்குவல் தான் மற்றவங்களுக்கு. ஏன்னா அஸ்வின் இல்லைன்னா வேறு நீங்கள் யாரை எடுத்து போட்டாலும் இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க. அதுக்கு அஸ்வினே பெட்டர். ஓகே, இல்லை சார், பிரேவிஸ் வந்து பவர் பிளேயில் ஃபாஸ்ட் பவுலிங் அகேன்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு அவரோட இன்னிங்ஸில். அது வந்து அவர் ஆடின எல்லா இன்னிங்ஸ்லையுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அவரோட ஒர்க்கு மிடில் ஓவர்லேருந்து டெத் ஓவர். இப்படியே சொல்லியிருந்தாக்கா யார் முன்னாடி போடுறது? 8 விக்கெட் போயிடும். அப்புறம் இவர் வந்து இப்போ 12வது ஓவர் தான் வரப்போகிறாரு, சிவம் துபே 14வது ஓவர் தான் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டாக்க, அண்ட் தோனி 18வது ஓவர் தான் வரப்போகிறாரு. இந்த 3 பேர் இப்படியே அவங்க இடத்த பிடிச்சிட்டாக்க முன்னாடி யார் போய் விளையாடுது? சைடு புவர் சைடு வச்சுருக்கீங்க நீங்கள். பேட்டிங் ஆகவே இல்லை, யாருமே நின்று விளையாடுறதுக்கு இல்லை. கான்வேயும் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். அவர் வந்து 2 ஷாட் 4 அடிச்சார், 2 பிரமாதமாக 4 அடிச்சார். அதுக்கப்புறம் அடுத்த பால் ஸ்கூப் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அதனால் இஸ் நாட் இன் ஃபார்ம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, சும்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்த ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு தென் தெர் இஸ் நோபடி. அதனால தான் அஸ்வின் முன்னாடி அனுப்ப வேண்டியிருக்கு. ஜடேஜா ஃபெயிலியர், அஸ்வின் ஃபெயிலியர், எல்லாரும் ஃபெயிலியர். சைடு கொலாப்ஸ் ஆயிடுது கம்ப்ளீட்டாக. இல்லை, ஆக்சுவலாக பவர் பிளேல பிரேவிஸோட ஆவரேஜ் வந்து 10-12 இருந்தது. எல்லாம் கரெக்ட் சார். நீங்கள் சொல்லுங்க 60ன்னு இருக்கு. இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இப்போ சைடுக்கு முன்னாடி போய் விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, இவர் வந்து நீங்கள் இப்போ பிரேவிஸ் வந்து 14வது ஓவர் தான் உள்ளே வருவார்னாக்க, சிவம் துபே 15வது ஓவர் தான் உள்ளே வருவார், தோனி 18வது ஓவர் தான் உள்ளே வருவார்னாக்க, தென் ஃபியூச்சரே கிடையாது சிஎஸ்கேக்கு. ஓகே ஓகே சார், பிரேவிஸ் வந்து முன்னாடி வராரு, இப்போ அது வேற. ஆனால் வந்து இந்தியன் பிச்சர்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் பிரேவிஸ் ஒருத்தராக இருக்காரு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிங்களா? பிரேவிஸ் கண்டிப்பாக சிஎஸ்கேல பெஸ்ட் பிளேயர். சிஎஸ்கேல இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் பேட்ஸ்மேன் டிவால் பிரேவிஸ் தான். அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் மாத்திரை வைத்திராலாம் நம்ப முடியாது. ஆனால் டிவால் பிரேவிஸ் சட்டனாக நின்று அடிக்கக்கூடிய ஆள். அவர் ஏன் முன்னாடி வர மாட்டேன்றாரு தெரியல. ஐ மீன் அவர் வரத்துக்கு ஒரு வேளை இஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனால் அனுப்பல அவரை. அது ரொம்ப தப்பு. அது ஏன்னா அவர் வந்து ஈவன் ஃபஸ்ட் ஓவரே வந்து விளாட்லாம். இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். ஏன்னா அவ்வளோ வேறு லெவல். அவர் மற்ற பேட்ஸ்மேன் கம்பேர் பண்ணால் வேறு லெவல். கண்டிப்பாக அவர் வந்து விளாட்லாம். சிவம் துபையாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம 3-4 வருஷமாக பார்த்துருக்கோம் அவருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங், அந்த ஷார்ட் பிட்ச் பால் விளையாட தெரியாது, அதெல்லாம் இருக்குது. டிவால் பிரேவிஸ் வந்து வேறு லெவல் பேட்ஸ்மேன். அவரை கண்டிப்பாக முன்னாடி தான் அனுப்பணும். ஓகே, ஆனால் அவருக்கும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்களே. இல்லை, அவர் பர்ஃபெக்டாக விளையாடுறாரு. இப்போதைக்கு வந்து அவர் வந்து ஒன்றுமே அவர்கிட்ட பிளெமிஷே இல்லை. நீங்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சீசன் 4 மேட்ச் விளையாடுறாரு இது வரைக்கும். ஏதாவது ஒரு பிளெமிஷ் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் நல்லா தான் ஆடுறாரு அவர். அதுவும் ஒரு இந்த 50 அடிச்சு ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு பாருங்க. அருமையான இன்னிங்ஸ் அது. பிரமாதமான ஒரு 50 அடிச்சார். அது ஃபாஸ்டஸ்ட் 51 அடிச்சு ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட். ஐ ஃபர்காட். அந்த மேட்ச் தோத்துட்டோம். ஆமாம், ஐ ஃபர்காட், சாரி. பட் ஆனால் பிரில்லியன்ட் நாக் அது. ஸோ அதனால் அவர் வந்து இது வரைக்கும் ஃபெயிலே ஆகலை சிஎஸ்கேக்கு. கண்டிப்பாக அவர் இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். யூ ஷுட் கம் நம்பர் 3, நம்பர் 4. ஜடேஜா வந்து பேஸ் தான் நல்லா ஆடி இருக்காரு லாஸ்ட் ரீசன்ட் சீசன்ஸ் எல்லாத்துலேயுமே. ஆனால் அவரை வந்து நம்பர் 4ல அனுப்பி இப்போ இருக்கிற ஃபார்மில் ஜடேஜாவுக்கு பேட்டில் பால் படுறதே பெரிய விஷயம். நீங்கள் பயசை பற்றி பேசாதுங்க. ஜடேஜா ஒரு காலத்தில் பெரிய பிளேயர், லாஸ்ட் இயரும் பெரிய பிளேயர். இப்போ இருக்கிற ஃபார்மில் அவருக்கு பேட்டில் பால் பட மாட்டேங்குது. அண்ட் ஈவன் அந்த ஒரு 50வது அடிச்சார். ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக் இன்னிங்ஸ் அது. ஒன்று அடிச்சிருந்தார். ஞாபகம் இருக்கா? நம்ம கூட ஸ்லோயஸ்ட் 15 கூட சொல்லியிருந்தோம் நம்ம. அது மாதிரி. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக்கிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தட் ஃபார்ம் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கோலிக்கே ஆயிருக்கு, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இப்போ இருக்கிறதுல வந்து அவருக்கு வந்து பால் பட மாட்டேங்குது, அவ்வளோதான் இப்போ இருக்கிற ஃபார்ம். இல்லை, இன்னொன்று சார், சிஎஸ்கேக்கு நம்பர் 4ல ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதுவரை நம்பர் 4ல ஆடினது வந்து ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர்,
அஸ்வின் இன்னைக்கு வந்தாரு, ஜடேஜா. இந்த 5 பேட்ஸ்மேன்ல ஜடேஜா மட்டும்தான் ஓரளவு ஓகே ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அவர் தான் நீங்க நம்பர் 4 ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி சைடை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி போடலாமா அப்படி போடலாமான்னாக்க பார்க்கறதுக்கு சிரிப்பா இருக்கு, நமக்குலாம் கேவலமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மட்டமான சைடு வந்து மேட்ச் பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு. அவ்வளோ மோசமாக இருக்குது சைடு. இருக்கிற பெஸ்ட் பிளேயர் டிவால் பிரேவிஸ் இவ்வளோ அனுப்ப மாட்டேன்றாங்களே அவரை. ஓப்பனிங் அனுப்புங்க, இல்லைன்னா நம்பர் 3 அனுப்புங்க. அவர் தான் 20 ஓவரில் 19 ஓவரில் விளையாடணும் அவர். அப்போ தான் உங்களுக்கு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் வரும். அண்ட் அவர் ரிஸ்க் எடுக்காமல் விளாடணும், அது வேறு. ஏன்னா அவர் வந்து ரிஸ்க் எடுத்து அவுட் ஆகிட்டாருனாக்கா பின்னாடி ஆள் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். திஸ் இஸ் அ சேட் இல்லை, இன்வைட்டட் ட்ரபிள். இது சிஎஸ்கே இன்வைட்டட் திஸ் ட்ரபிள். நான் திருப்பி சொல்லுவேன். மட்டமான டீமை செலக்ட் பண்ணிவிட்டு ரசிகர்களை ஏமாற்றிட்டாங்க சிஎஸ்கே. ஓகே. ஆர்ஆரோட பவுலிங், அவன் வந்து கடைசி ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச்னு நினைக்கிறேன் 200 ஆப்போனண்ட்டுக்கு கொடுக்காம இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பவுலிங் யூனிட்டுக்கு அகைன்ஸ்டா சிஎஸ்கே 185 அப்படின்னு அடிக்கிறாங்க. இது வந்து 2 விஷயமா சொல்லலாம். இன்னைக்கு ஆர்ஆர் நல்லா போட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஆகாஷ் மத்வால் பிரமா போட்டார், அஸ்ரங்கா பியூட்டிஃபுல்லாக போட்டார், யுத்வீர் அஃப்கோர்ஸ் ரன்னு கொடுத்தாரு கடைசி ஓவர். பட் ஆனால் ரொம்ப நல்லா போட்டார் இனிஷியலாக. இது சிஎஸ்கேவோட பேக் போனை பிரேக் பண்ணார் அவர். 3 விக்கெட் எடுத்தார். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, சிஎஸ்கே ரன்னு 200 அடிக்கலைனாக்கா அதுக்கு சிஎஸ்கே தான் காரணம். இல்லை, அதான் சொல்கிறேன். ஆர்ஆர் கட்டுப்படுத்தல, சிஎஸ்கே தான். பட் ஆர்ஆர் வந்து பெட்டராக போட்ட மாதிரி தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடைசியில் 18, 19, 20 3 ஓவரும் 17லேருந்து எடுத்துக்கோங்க, 17, 18, 19 4 ஓவரும் சிங்கிளாக தான் போயிருந்தாங்க. ஆமாம், 17 ரன் தான் கொடுத்தாங்க. கேளுங்க, அதுக்கு காரணம் சிஎஸ்கே பேட்ஸ்மேன். ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூப் ஷாட் கிடையாது. அந்த கடைசியில் இருந்தவங்க யாருக்கும் துபை ஆகட்டும் ஆர் தோனி ஆகட்டும், அவங்களுக்கு இம்ப்ரூவைசேஷனே கிடையாது. இந்த ஸ்ட்ரைட்டாக அடிச்சு தான் விளையாட அவங்களுக்கு பழக்கம். அதனால் இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இந்த வந்து பழையபடி 20 டன்னில் எப்படி விளாடணும்னு பேசிட்டு இருக்க முடியாது. அந்த ரெக்கார்டெலாம் இப்போ பேசக்கூடாது. ரெண்டாவது வந்து எல்லா பிளேயரும் அடிக்கிறாங்க, எல்லா பிளேயரும் ஸ்கூப் ஷாட் அடிக்கிறாங்க. சிஎஸ்கே தான் அடிக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் இதே வந்து சூரியவம்சிக்கோ இல்லைனாக்கா ஜெய்ஸ்வாலுக்கோ போட்டு பாருங்கள், யார்கர் எல்லாத்தையும் 6 அடிப்பாங்க. எனி டீம் 6 அடிக்கும். ஓகே சார். தோனியோட இன்னிங்ஸ் இன்னைக்கும் பால் பை பால் தான் ரன் அடித்த மாதிரி இருந்தது. அவர் 2020 வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா பால் பை பால் தான் ரன் அடிச்சுட்டு இருந்திருக்காரு. இல்லை, இது இன்னைக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங் ஃபெயிலியருக்கு காரணம் நீங்கள் சொல்லுங்கள். 185 இஸ் அ வெரி புவர் டோட்டல். ஆமாம், அது காரணம் என்ன? தோனியோட இன்னிங்ஸ் அந்த 17 பால், அவ்வளோதான். இதை வந்து ரசிகர்கள் புரிஞ்சுதுன்னா போதும். ஏன்னா நான் வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன் இதை. அவங்க வந்து நான் என்ன பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களே இப்போ புரிஞ்சுருப்பாங்க. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வந்து பேட்டிங் வரணும். இப்போ என்ன சொல்கிறாங்க ரசிகர்கள், அவர் முகத்தை பார்க்கணும், அவர் பேட்டிங் வேணான்றாங்க. ஜடேஜா நீ அவுட் ஆகிடு தோனியை பார்க்கணும், அஸ்வின் நீ அவுட் ஆகிட்டு தோனியை பார்க்கணும். இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால தான் இப்படி தான் இருக்கும். ஓகே, இன்றைக்கி கிளியராக அந்த இன்றைக்கி மேட்ச் வந்து டெஃபினட்டாக 220 வந்திருக்கணும். ஆமாம், 130 in 13 overs. 7 overs 100 runs ஈஸியாக அடிக்கலை. அது காரணம் வந்து இவங்க சிங்கிளாக அடிந்தாங்க. அதான் ஆர்ஆரோட பேட்டிங். இன்னைக்கு ஏற்கனவே பேசினதான் வைபவ் சூரியவன்சி வந்து பிளைண்டா எல்லா பாலும் அடிக்க போல நிதானமா ரொம்ப நல்லா ஆடுறாரு. இந்த மேட்ச் வந்து வெரி வெரி சென்சிபிள். நான் வந்து அவரை வந்து ஓவராக அடிக்கிறாருன்னு முதல் மேட்ச் சொன்னேன். எல்லா பாலும் அடிக்க ட்ரை பண்ணுறாரு, அது கூடாதுன்ட்டு. நான் சொன்னதை வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அவர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிக்க, அந்த செஞ்சுரி அடிச்ச உடனே அதையே நினச்சிட்டு இருக்காத, யூ ஹேவ் டு ப்ளே சென்சிபிள், அதாவது சூஸ் த பால் அண்ட் ஹிட் அப்படின்னு. அண்ட் எதிர்க்க யசஸ்வி ஜெய்ஸ்வாலை பார்த்து கற்றுக்கோன்னு கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி வந்து நல்ல இம்ப்ரூவ்ட் பேட்ஸ்மேன், நல்லா ஆடுறாரு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்னாக்கா, அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் அது எல்லா ஷாட்டும் வச்சுருக்காரு. இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு, மற்ற யங்ஸ்டர்ஸ்க்கு இது கிடையாது. எல்லாம் அதிரடி ஆட்டம், இன்க்ளூடிங் ஓல்டு பீப்புள். ஜடேஜாக்கே அது கிடையாது. ஜடேஜா வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து ஸ்கொயர் கட் பண்ண தெரியாது. இப்படி தான் அடிப்பார் அவர் எல்லாத்தையும், மிட் விக்கெட் அண்டு மிட் ஆன் அந்த ரேஞ்சு தான் அடிப்பார். அந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த ஆஃப் சைட் இது ஸ்ட்ரோக் கிடையாது. இவர் வந்து ஆஃப் சைட் நல்ல ஸ்ட்ரோக் வச்சுருக்காரு.
இஸ் காட் அ லவ்லி ஃபியூச்சர். இன்னொன்று சார், அவர் செஞ்சுரி அடிச்சப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம், 36% ரன்ஸ் வந்து எரர் ஷாட்ஸ்ல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அவர் அடிச்ச 50 அடிச்சிருக்காருன்னா ஒரே ஒரு பவுண்டரி மட்டும்தான் எட்ஜ் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே பியூர் டைமிங் அண்ட் கிளாஸ்ல வந்த ரன்ஸ். இல்லை, அது வந்து நீங்கள் வந்து இதை பாருங்க, அன்னைக்கு செஞ்சுரி அடிக்கும்போது நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ, ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ இருக்கு, எங்கோ 300லேருந்து ஏன் எல்லா பாலும் அடிச்சார். அதனால எரர் ஷாட் பர்சன்டேஜ் அதிகமாச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் இல்லை. இன்றைக்கி வந்து 100+ தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. அதனால் அவருக்கு வந்து அந்த ரிஸ்க் ரொம்ப எடுக்கலை. ஸோ அதனால் எரர் ஷாட் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டார். அதுக்கு மெயின் ரீசன் வந்து டார்கெட் கம்மி. டார்கெட் 185 இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்கலை. இதே டார்கெட் 225 இருந்ததுன்னா ரிஸ்க் எடுத்திருப்பார். அப்போ வந்து எரர் ஷாட் வந்திருக்கும். ஓகே ஓகே சார். சாம்சனோட இன்னிங்ஸ். சாம்சன் வந்து ரொம்ப நல்லா ஆடினார். ஐ மீன் மொமெண்டம் நல்லா கொண்டு போனார், பியூட்டிஃபுல்லாக கொண்டு போனார். அஸ்வினை நல்லா டேக்கிள் பண்ணார். அண்டு சாம்சன் வந்து எதிர்பார்த்தது, பட் ஃபிட்டாக இருக்கார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு டெஃபினட்டாக வந்து அவர் ஆர்ஆருக்கு அவர் தான் பேக் போன். அது இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அஸ்வின் போலிங். நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டுருக்கேன், அஸ்வினை வந்து பவர் பிளேயில் கொண்டு வரக்கூடாதுன்ட்டு. இன்றைக்கி கொண்டு வரல. இன்றைக்கி அவர் போலிங் வந்து ஹை கிளாஸில் இருந்தது. அழகாக ஒரு மேட்சை டேர்ன் பண்ணுற அளவுக்கு வந்தார். வைட்டலாக 2 விக்கெட் எடுத்து போட்டார். மேட்ச் இன்னும் கொஞ்சம் அந்த சப்போர்ட் இருந்ததுனாக்கா, அந்த ஒரு ஆள் அவுட் ஆகிருந்தாக்கா இன்னொரு மேட்ச் கூட ஐ மீன் எடுத்துருக்கலாம் மேட்சை. அது மாதிரி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அஃப்கோர்ஸ். பட் இருந்தாலும் வந்து அவர் ஒரு பயத்தை காட்டினார் ராஜஸ்தானுக்கு. அவன் டிராவிட் இவெல்லாம் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிடுது, விக்கெட் விழுந்தவொடனே 3 விக்கெட் சேர்ந்த மாதிரி விழுந்துருச்சு. ஸோ அதனால் அஸ்வின் வந்து பிரமாதம் போட்டார். தட்ஸ் பிகாஸ் பவர் பிளேயில் கொண்டு வந்து அவர் வேஸ்ட் பண்ணலை. அதுதான் மெயின் ரீசன். ஒன்று இது எல்லாத்தோடையும் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், மற்றவங்க சொல்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங் பை ஜூரல். ஆமாம், பேச்சே கிடையாது. பந்த் அவர் கால் தூசி வர மாட்டார். நான் எழுதி தரேன், இப்போ நீங்கள் உங்கள் இதில் போடுங்க. ஜூரல் எனி டே பெட்டர். அந்த மாதிரி ஆடுறாரு பேட்டிங். கீப்பிங் இஸ் குட். ஆக்சுவலி இஸ் பெட்டர் தேன் பந்த். பிரில்லியன்ட். அஸ்வினை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அஸ்வினை வந்து ஒன்று பவர் பிளேயில் பேட்டிங் இறக்கி விட்டுறாங்க, இல்லை பவர் பிளேயில் பந்து போட விட்டுறாங்க. பேட்டிங் இருக்கனால அடி வாங்குறாரு, பந்து போட்டாலும் அடி வாங்குறாரு. இல்லை, பந்து போட்டால் அடி வாங்குறது வந்து நேச்சுரல். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் 2008 to 2009 மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. இப்போ எல்லோரும் எப்படி அடிக்கணும்னு தெரியும். பவர் பிளேயில் ஸ்பின்னர்ஸ் வந்தாக்க அவுட் ஆஃப் த கிரவுண்டு தான், நாட் அவுட் ஆஃப் த லைன், அவுட் ஆஃப் த கிரவுண்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஒன்லி 2 ஃபீல்டர்ஸ் அவுட் சைட், ரைட்? ஸோ இப்போ வந்து ஸ்பின்னர்ஸே வரக்கூடாது பவர் பிளேயில். நான் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் அக்ஷர் பட்டேல் சொன்னேன், அதான், அவ்வளோதான். மற்றபடி வந்து நோ ஸ்பின்னர் வில் கம் இன் டு தி பவர் பிளே. 1. செகண்ட் வந்து அஸ்வினை பேட்டிங் அனுப்புறது வந்து டிசாஸ்டர். சைடில் வந்து அவ்வளோ பேத்தட்டிக்காக இருக்குது. மெயின் பிளேயர்ஸ்லாம் அனுப்பாமல் உள்ளே வச்சுட்டு 11 ஃபஸ்ட்டு போ, 10 போ, 9 போ, இந்த மாதிரி உள்ளே அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதாவது பேட்டிங்கோட ரிவர்ஸ்ட் சிஎஸ்கேல அந்த மாதிரி இருக்குது. இல்லை, இதில் இப்படி எடுத்துக்கலாம்ல சார். ஜடேஜா, தூபே, தோனி, பிரேவிஸ் 4 பேர் வெளியே இருக்காங்க, அஸ்வின் உள்ளே வராரு. இதுலேயே தெரிஞ்சிருச்சுல நீங்கள் எவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டாக ஒரு என்ன கான்ஃபிடென்ட்னா என்ன சொல்கிறீங்க? இல்லை, நம்ம போனால் நம்ம நின்று ஆட முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அங்கே இல்லைல்ல. அதனால தானே ஒரு பவுலரை வந்து நீங்கள் முன்னாடி அனுப்புறீங்க. அப்படி அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். என்னன்னா நீங்கள் நம்பர் 11 முன்னாடி அனுப்புகிறீங்க, அந்த மாதிரி ஆயிடுத்து உங்கள் சைடுன்றேன். அதுதான் சொல்ல வரேன் நான். ஓகே, 9-10 ஜாக்னு பேர் இதுக்கு. அஸ்வின்லாம் 9-10 ஜாக் தான் இல்லையா? போலர் வெரைட்டி சேர்ந்தவங்க. தோனிக்கு அப்புறம் வரக்கூடிய ஆளுவர். அவரை வந்து முன்னாடி அனுப்புகிறீங்கனாக்க ஏதோ ப்ராப்ளம் இருக்குது டீமில். ஓகே சார். சிஎஸ்கேவோட பவுலிங். சிஎஸ்கே பவுலிங்கில் அஸ்வின் நல்லா போட்டார் இன்றைக்கி. அவர் கடைசி ஓவர் ரன் விட்ட கடைசி ஓவர் வந்து அதுக்கு வந்து இப்போ ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன். என்னென்னா அது டூ ஆர் டை ஓவர். இது அந்த ஓவரில் அஸ்வின் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாக்க ஒரு சான்ஸ் இருக்குது சிஎஸ்கேக்கு. மற்றபடி வந்து ரன்னை கண்டெயின் பண்ண முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணார், ஃப்ளைட் பண்ணார், விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணார். அது ஜூரல் பிரமாதமாக ஆடிட்டார், 2 6 அடிச்சிட்டார். அதனால் வந்து மேட்ச் போயிடுச்சு கை விட்டு. பட் அவர் ட்ரை பண்ணார், அந்த விக்கெட் எடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் அது கடைசி ஓவர்.
அவ்வளோதான். மற்றபடி போல்ட் வெல். வேணும்னா அவர் வந்து இந்த கேரம் பாலே போட்டிருக்கலாம் 6 பாலும். அவர் வந்து இந்த ஆஃப் ஸ்பின் ட்ரை பண்ணி பேட்ஸ்மேன் பீட் பண்ணலாமான்னு பார்த்தாரு, அது ஒர்க் அவுட் ஆகல. ஓகே. தமிழ் கமெண்டேட்டர்ஸ் வந்து நீங்க பேசிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா, அஸ்வின் ஆஃப் ஸ்பின்னே போட மாட்டாரு, ஆஃப் ஸ்பின் போடவே மாட்டாரு, ஆஃப் ஸ்பின் போட்டா விக்கெட் விழுகும், ஏன் போட மாட்டேங்கிறாரு? யார் சொல்றது இந்த மாதிரி? தமிழ் கமெண்டேட்டர்ல பேசியிருந்தாங்க, பேர்லாம் அவங்களாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னு சொல்றீங்க, ஆஃப் ஸ்பின் போட்டால் இன்னைக்கு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு பால் வந்து கிரவுண்ட் விட்டு வெளியே. இல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த நான் சொல்றேன், ஐ ஆம் an ஆஃப் ஸ்பின்னர், ஐ ஸ்டார்ட் bowling ஆஃப் ஸ்பின் இன் T20. ஏன்னா ஆஃப் ஸ்பின் போட்டுன்னா என்னை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஐ ஹாவ் டு bowl either கேரம் பால் ஆர் ஃபாஸ்டர் லெக் கட்டர்ஸ், அந்த மாதிரி தான் போட்டாகணும். இந்த மாதிரி இந்த லூப் கொடுத்தேனாக்க காலை ஸ்டெப்பு வச்சு சாம்சன் அடிச்சாங்க பாருங்க, அஸ்வின் வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் அடிச்சாங்க, அந்த மாதிரி அடிப்பாங்க. எல்லா பாலும் அடிப்பாங்க, எல்லா பவுண்டரிலாம் கிட்டக்க இருக்கு, எல்லாம் ஸ்டேடியத்துக்கு வெளியே போகும். ஆஃப் ஸ்பின்னுக்கு நோ ஃபியூச்சர் இன் T20 எழுதி தரேன் நான். அதெல்லாம் அஸ்வின் ஆஃப் ஸ்பின் போடலாம், அவனுக்கு தெரியாது. அஸ்வின் தெரியாதா ஆஃப் ஸ்பின் போட தெரியாதா? இல்லை அவங்க ஏன் நேதன் லயன் எடுக்கவே இல்லை T20ல? அது சொல்லுங்க. நேதன் லயன் ஒரு T20 கூட விளையாட மாட்டேன்றாரு ஆஸ்திரேலியாவில். ஏன்னாக்கா அவர் போட்டோன்னா எல்லா பாலும் வெளியே அனுப்புவாங்க, அதான் ரீசன். ஹர்பஜன் சிங் வந்து ஆஃப் ஸ்பின் போடாமல் எல்லாமே தூஸ்ரா போட்டிருந்தார். தூஸ்ரானா லெக் பிரேக் எல்லாமே போட்டிருந்தார். ஒரு பால் கூட ஆஃப் ஸ்பின் போட மாட்டாங்க. அப்புறம் தீக்ஷனா வந்து எல்லாமே கேரம் பால், எல்லாமே ஆஃப் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் மாறிடுவாங்க. மோயின் அலி ஒருத்தர் தான் ஆஃப் ஸ்பின் போட்டு மாட்டிக்கிறார். ஏதாவது வீக் பேட்ஸ்மேன் வந்தாக்கா போட்டுடலாம், அது வேற விஷயம். பட் மற்றபடி வந்து ரெகுலர் பேட்ஸ் வந்து நீ ஆஃப் ஸ்பின் கூட வெளியே அனுப்பிச்சு. ஸோ தட் தியரி இஸ் ராங். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேரம் பால் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்காக வச்சிருந்தாரு, எப்பயாவது ஒரு நாள் போட்டு விக்கெட் எடுத்தாரு, சர்வைவலுக்காக போடுது கேரம் பால், எப்பயாவது ஒரு நேரம் போட்டு விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. ஆனா வந்து இப்போ எல்லா பாலுமே சார் அதெல்லாம் வந்து 2008ல பத்தி பேசுறாங்க சார். அவங்க 2008 2009 ஸ்டார்ட் பண்ணல. நான் சொல்ற கேளுங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது கேரம் பால் எதுக்கு போடுறாங்கன்னாக்கா ஆஃப் ஸ்பின் போட்டால் அடிப்பாங்க, அதனால கேரம் பால் போடுறாங்க. புரியுதா? ஃபார் த ரைட் ஹேண்டர். லெஃப்ட் ஹேண்டருக்கு நீங்கள் ஆஃப் ஸ்பின் போடலாம், ஏன்னா அதில் வந்து டேர்னிங் அவே, ஸோ உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்டருக்கு போடக்கூடாது. அப்படி போட்டாக்கா இட்ஸ் அ சூசைட். ஓகே ஓகே சார். ஓவராலாக இன்னைக்கு மேட்ச் இல்லை, ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்த பேட்டிங் ஆஃப் சூரியவம்சி அண்ட் ஜெய்ஸ்வால் and Jurel changed the match and poor batting by CSK. Okay, that's the reason. 20 ரன் அடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாமா? கூட 20-30 ரன் அடிச்சிருந்தாக்கா ஒரு ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஓகே, சான்ஸ் இருக்கு. பட் அப்போ கூட வந்து இவங்க பேட்டிங் வந்து நான் தான் நேத்தியே சொன்னேன். சூரியவம்சி அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து மாட்டிக்கிச்சுனாக்க சிஎஸ்கே ஹேஸ் நோ ஆன்சர் சொன்னேன். அதை நீங்கள் ஹெட்லைன்ஸாக போட்டிருக்கேங்க. அதுதான் மாட்டின்ட்டுனாக்க செத்தாங்க அவங்க சிஎஸ்கே. அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலர் கிடையாதுங்க. அதுக்கு 250 வேணும், 260 வேணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா 220 இருந்தால் ஒரு ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஓகே ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம்.